الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن حذيفة رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم إذا أخذ مضجعه من الليل وضع يده تحت خده ثم يقول اللهم باسمك أموت وأحيا وإذا استيقظ قال الحمد لله الذي أحيانا بعدما أماتنا وإليه النشور. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தூக்கத்துடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருந்தோம். நேற்று நாம் தூக்கத்துடைய சிறப்புகளும் அல்லாஹுடைய நியமத்துகளில் ஒன்றானது என்ற விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று அதை தூக்கமாக வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முதல் விஷயத்தை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது அவர்கள் வுது செய்த நிலையில் வுது செய்துவிட்டு வலது புறத்தில் அவர்கள் தூங்குவார்கள் என்று ஹதீஸை நாம பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஒழுக்கமாக இருந்தது. அடுத்த ஹதீஸ் இன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக தன்னுடைய படுக்கையில் செல்லும் பொழுது தன்னுடைய வலது கரத்தை அவர்களுடைய கன்னங்களில் வலது கன்னத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள். பிறகு இதை கூறுவார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, அல்லாஹே உன்னுடைய பெயரை கொண்டே மரணிக்கவும் செய்கின்றேன், பிறகு நான் திரும்பவும் எழுந்துக்கின்றேன். இங்கு அமூத்து நான் மரணிக்கவே செய்கின்றேன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த உறக்கத்தை ஒரு சிறிய ஒரு மரணத்தை போல எடுத்துக்காட்ட நமக்கு காண்பிக்கின்றான். தூங்கும் பொழுது நமக்கு தூங்குகின்றோம் என்ற நிலை நமக்கு உணர்கின்றது. தூங்கிய பிறகு என்ன ஆகின்றது எப்படி என்ற எதுவுமே நமக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுவது கிடையாது. திரும்பவும் காலையில் அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு திரும்பவும் அவருடைய வாழ்க்கையை நீடிக்கின்றான், அவருக்கு அவகாசத்தை திரும்பவும் கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது அல்லாஹுடைய பெயரை கொண்டு தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ நாம அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, அல்லாஹே உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணிக்கவும் செய்கின்றேன், அதே போல நான் எழுந்துக்கவும் செய்கின்றேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எழுந்துக்கும் பொழுது, காலை அடையும் பொழுது, அவர்கள் எழுந்துக்கும் பொழுது இந்த துவாவையும் கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி, புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்லதி அஹ்யானா, எவன் எங்களை உயிர்ப்பித்தானோ, பாதமா அமாதனா, நாம் மரணித்த பிறகு, வ இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே நாம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம், செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு நாள் மனிதருக்கு மரணம் என்று வந்த பிறகு அல்லாஹு தஆலா படைத்த இறைவனிடம் அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்ற அனைத்து விஷயத்தையும் கணக்கிடுவதற்காகவும் கணக்கை காண்பிப்பதற்காக செல்ல வேண்டும். இந்த விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் நாம் என்ன செய்கிறோம், இதை நினைவுபடுத்துகின்றோம். தூங்கும் பொழுதும் நாம் நம்மை உணர்த்துகின்றோம், நான் தூங்குவது என்பது நாம் மரணிப்பதை போல, திரும்பவும் எழுந்துப்பேனா இல்லையா என்று நமக்கு கேரண்டி கிடையாது. பிறகு நமக்கு காலையில் அல்லாஹு தஆலா எழுந்துக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. எதற்காக நன்றி செலுத்துகின்றோம்? அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் என்னுடைய சில பழக்கங்களை நான் சரி செய்து கொள்வதற்காகவும் நான் அலட்சியமாக ஒரு காலங்கள் வாழ்ந்தேன், அதிலிருந்து என்னை நான் சரியாக ஆக்கிக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கின்றான். அப்போ அவனுக்கே புகழனைத்துமே என்று நாம கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஹதீஸில் நாம பார்த்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்வார்கள் தூங்கும் பொழுது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வத்து அம்ரி இலைக் என்ற நபி அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நான் சமர்ப்பித்து விட்டேன், என்னுடைய முகத்தை அவன் பக்கமே திருப்பி விட்டேன் என்ற அந்த துஆவை பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு அவர்கள் வலது புறத்தில் அவர்கள் படுக்கும் பொழுது, அந்த உறங்க செல்லும் பொழுது கன்னத்தில் தன்னுடைய கரத்தை வைத்த பிறகு இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, அல்லது அல்லாஹும்ம அமூது, அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வஹ்யா என்ற வார்த்தைகளும் வந்திருக்கின்றது.
அதே போல எழுந்துக்கும் பொழுதும் அல்லாஹை புகழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நாம தூங்குகின்றோமோ இந்த துஆவையும் இந்த ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும், மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நம்மை மறக்கடித்து விடக்கூடாது. நாம் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன செய்கின்றோம்? இரவு மரணிக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவாக கூறுகின்றான், அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹு தஆலா மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்றான் எப்பொழுது அவனுக்கு அந்த நேரம் அவகாசம் முடிந்து விட்டதோ. வல்லச்சி பிறகு தூங்கும் பொழுதும் என்ன, அவனுடைய உயிர் பறிக்கப்படுகின்றது. சிலருக்கு திரும்பவும் அந்த உயிர் கொடுக்கப்படுகின்றது. அவன் தூக்கத்தில் அவன் மரணிப்பது கிடையாது. என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன, அவனுடைய மரணம் எழுதப்படவில்லை, மாறாக இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு வருடம், இன்னும் 10 வருடம் என்று அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவன் திரும்பவும் எழுதுக செய்கின்றான். இதை நாம மறந்துவிடக் கூடாது. இது சின்ன சின்ன ஒழுக்கங்களும் சின்ன சின்ன ஆதாபுகள் இருக்கு. நான் திரும்பவும் பதிவு செய்வது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆதாபுகளை நாம மேற்கொள்வதற்காகவும் முயற்சி செய்வதற்காகவும் இதை அமல்படுத்துவதற்காகவும் முயற்சி செய்யணும். ஏதோ கேட்டோமோ எப்படியோ போனோம் என்று இருக்காமல் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், நான் இங்கு நடத்துகின்றேன் என்ற ஒரு விஷயத்திற்காக சொல்லல. அல்லாஹுடைய ஒரு கிருபை நமக்கு. அல்லாஹு தஆலா ஐஜிசியில கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அது 10 நிமிடமா இருக்கட்டும், 8 நிமிடமா இருக்கட்டும், நாள்தோறும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறோம். இத மாதிரி வாய்ப்பு நமக்கு நாம இங்கு சுட்டு வட்டாரத்திலும் ஏன் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் இல்லை. இப்படி வாய்ப்பு நமக்கு தேவைன்னா இங்குதான் போகணும், மதரசாவுக்கு தான் போய் உட்கார்ந்து படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சிறிய பள்ளியாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஒரு நிறைவான வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்திக்கணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹதீஸை கேட்டேனா நான் அமல்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ், முயற்சி செய். ஒரு நாளா மறந்துட்டேன், அடுத்த நாள் என்று நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒழுக்கங்களை நாம் கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய தூக்கமும் இபாதத்தாக அமையும். நம்முடைய எழுதக்கூடிய அந்த காலையில் எழுந்தக்கூடிய அந்த நிலையும் என்ன, இபாதத்தாக அமையும். எப்படி இருந்தால் நம்ம தூங்க போறோம், அல்லாஹ் நாடினா எழுந்துக்க தான் போறோம். இதுவே நாம நம்முடைய இம்மை மற்றும் மறுமை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை எண்ணத்தை கொண்டு செய்து விட்டோம் என்றால் நம்மை விட ஸ்மார்ட் காய், நம்மை விட சாமர்த்தியவர்கள் யாரும் இருக்க மாட்டோம். ஒண்ணுமே நம்முடைய தேவை கழிவறை பயன்படுத்துவது என்பது நமக்கு அத்தியாவசியமானது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது என்று. அதுவே மார்க்கம் சொன்ன பிரகாரம் நாம் செய்து விட்டோம் என்றால் நம்முடைய தேவையும் பூர்த்தியானதுமாக இருக்கும். பிறகு மறுமையில் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று அதற்கு நன்மையும் கிடைக்கும். அதனால் உலகத்துடைய நன்மையும் நமக்கு பெறக்கூடியதாக இருக்கும். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட படிக்கக்கூடிய இந்த ஆதாபுகளை நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம இதை கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயங்களை நாள்தோறும் நினைவுபடுத்தி, இப்படி தூங்குறீங்களா, துவாவை ஓடுறீங்களா, காலையில எழுந்துக்கும் பொழுது நாமே அவங்களுக்காக என்ன செய்து அவர்களுக்கு நினைவுபடுத்தி செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் சிறந்த ஒரு தலைமுறையாக அவர்கள் வரலாம்.